வணக்கம். சனிக்கிழமை ஜூன் மாதம் 21ஆம் தேதி விஸ்வாவசு வருஷம் ஆனி மாதம் 7ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம். தேய்பிறை ஏகாதசி மாலை 6:48 வரையிலே, அதன் பிறகு துவாதசி திதி. யோகம் சித்த யோகம். கன்னி ராசிக்கு சந்திராஷ்டமம். சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமம் முடிந்து கன்னி ராசிக்கு ஆரம்பம் ஆகிறது. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. நல்ல நேரம் என்கின்ற சுப ஹோரைகள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, 10:30 முதல் 12 வரை, மாலை 5 மணி முதல் 7 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் சூரியன், புதன், குரு. 3 கிரகங்கள். சூரியன், புதன், குரு மிதுனத்தில். சிம்மத்தில் செவ்வாய், கேது. கும்பத்தில் சனி, ராகு. சந்திரன் மீன ராசியிலிருந்து நகர்ந்து மேஷ ராசிக்குள் செல்கிறது. இனி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு அம்மாவின் அன்பு அதிகமாக கிடைக்கும் என்று சொல்கிறார்களே, அப்படியா? ஏன்னா மாத்திருக்காரகனாகிய சந்திரன் அந்த ராசி அதிபதியாக இருக்கிறதுனால தாயாருடைய பாசம் அவங்களுக்கு அதிகமாக கிடைக்கலாம். ஆனால் குழந்தை என்ன ராசியாக இருந்தாலும் அம்மா பாசமாக தான் இருப்பாங்க. ஒரு அம்மாவுக்கு தான் குழந்தை தான் முக்கியமே வழி, அதோட ராசி பற்றி கவலைப்பட மாட்டாங்க. என் வீட்டில் நான் கண்ணெதிரே பார்க்கிறேன், நான் கடகராசி. எங்கள் அம்மாவுக்கு மற்றவங்களை விட என் மீது தான் அதிக பாசம். இப்படிக்கு வாசுதேவநல்லூர் எஸ் மாலா. நல்லது மாலா, அவங்களே தான். மறுபடியும் எஸ் மாலா, வாசுதேவநல்லூர். நவகிரகங்களில் சந்திரன் ஒன்று தான் வளரும் தேயும். நம் ஜாதகத்தில் சந்திரன் வளர்பிறை சந்திரனா தேய்பிறை சந்திரனா என்பதை எப்படி தெரிந்து கொள்வது? வளர்பிறை சந்திரன் சுபகிரகம், தேய்பிறை சந்திரன் சுபகிரகம் அல்ல. முதல் விஷயம். சந்திரனை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா, 3 அல்ல 4 ராசிகளுக்கு சந்திரன் நன்மை செய்யாது. எந்தெந்த ராசிகளுக்கு சந்திரன் நன்மை செய்யாதுன்னா, சிம்ம ராசிக்கு நல்லது பண்ணாது, தனுசு ராசிக்கு கண்டிப்பாக நல்லது பண்ணாது, கும்ப ராசிக்கும் சந்திரன் நல்லது பண்ணாது, ரிஷபத்துக்கும் அவ்வளவா நல்லது பண்ணாது. ரிஷபம், சிம்மம், தனுசு, கும்பம் 4 ராசிக்கு சந்திரன் நன்மை செய்யாது. அதனால் அவங்களாம் தேய்பிறையில் பிறந்தவங்களாக இருந்தால் சந்திரன் நல்லது பண்ணும். மற்றவர்களுக்கு சந்திரன் ஓரளவு நன்மை செய்யும். எனவே அவர்கள் வளர்பிறையிலே பிறந்திருந்தால் நன்மை செய்யும். சூரியனிலிருந்து எண்ணி 7 வீடுகளுக்குள் சந்திரன் இருந்தால் அது வளர்பிறை. சூரியனிலிருந்து எண்ணும் பொழுது 8, 9, 10, 11, 12 ஆகிய வீடுகளில் இருந்தால் அது தேய்பிறை சந்திரன். சூரியனும் சந்திரனும் ஒரே கட்டத்தில் இருந்தால் அமாவாசையில் பிறந்தவர்கள். சூரியனுக்கு நேர் எதிர் வீடான 7ஆம் இடத்திலே சந்திரன் இருந்தால் அவர்கள் பௌர்ணமியிலே பிறந்தவர்கள். நன்றி வாசுதேவநல்லூர் மாலா அவர்களே. வீட்டில் கணபதி ஹோமம் எவ்வளவு நாளுக்கு ஒரு முறை செய்யலாம்? 6 மாதத்துக்கு ஒரு தரம் பண்ணலாம். நான் ஒரு பீரியடில் மாதம் சதுர்த்திக்கெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். வீட்டில் எவ்ரி மந்த் சதுர்த்தி பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ வளர்பிறை சதுர்த்திக்கு நான் ஒரு 2 வருஷம் பண்ணேன் இந்த மாதிரி. அதுக்கப்புறமா ஏதோ ஒரு காரணத்தினால் நடுவில் நின்றுச்சு. இப்போ சங்கடகார சதுர்த்திக்கு கணபதி ஹோமம் மாதம் நான் வீட்டில் பண்ணிகிட்ருக்கேன். கணபதி உபாசனைங்கிறது ரொம்ப முக்கியங்க. அது சித்தி ஆனாத பாக்கி எல்லாமே சித்தி ஆகும். மந்திர சித்திலாம் ஆனோன்னா முதல்ல கணபதியை முதல்ல பிடிச்சிக்கணும். இரா சுப்பிரமணியம், கணபதி நகர், திருவானைக்காவல், திருச்சி. வீட்டில் கணபதி ஹோமம் எந்த ஃப்ரீக்வன்சியில் பண்ணணும்னு கேட்குறாரு. அது உங்களுடைய சௌரியம் சார். நீங்கள் வளர்பிறை சதுர்த்திலையும் பண்ணி தேய்பிறை சதுர்த்திலையும் பண்ணலாம். மாதத்துக்கு 2 தரம் பண்ணலாம். இல்லை மாதத்துக்கு ஒரு தரம் ஏதாவது வளர்பிறை அல்லது தேய்பிறை ஏதாவது ஒன்றத்தில் பண்ணலாம். இல்லைன்னா வருஷம் உங்கள் பிறந்த நாள் வர அன்றைக்கி, ஜென்ம நட்சத்திரம் வர அன்றைக்கி வீட்டில் கணபதி ஹோமம் பண்ணால் நல்லது. அது ரொம்ப சிம்பிளுங்க. அதுக்கு ஒன்றும் ரொம்ப செலவு ஆகாதுங்க. வெறும் அக்னி பிரதிஷ்டை பண்ணி அக்னி ஆவாகனம் பண்ணிவிட்டு இந்த பூர்வாங்க இதெல்லாம் பண்ணணும். பூர்வாங்க எல்லாம் பண்ணிவிட்டு ஒரு 108 ஆவர்த்தி மூலமந்திரம் சொல்லி ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் கம் கணபதியே வரவரத சர்வஜனமே வசமானிய ஸ்வாஹா ஸ்வாஹா அப்படின்னு சொல்லி ஆகுதி ஆஜ்யம் நெய் விட்டு 108 இது பண்ணணும். அதுக்கப்புறமா இந்த கோதுமையில் செஞ்ச உள்ள பூரணம் வச்சு குழக்கட்டை அது ஒரு 108 இன்னொருத்தர் போடலாம். அப்புறம் அன்னம், ஆஜ்யம், மோதகம் இது 3 போட்டு பண்ணுறது அது ஒரு மெத்தட் உண்டு. அந்த ஹோம திரவியங்கள் எல்லாம் சேர்த்து மொத்தமாக பூர்ணாகுதியிலே மொத்தமாக 108 மூலிகையும் போட்டு
கொப்பரை தேங்காய் நெய்யில் முக்கி சிவப்பு துணியில் கட்டி சப்ததே அக்னே சப்த ரிஷேக சப்ததாம பிரியாணி அப்படின்னு பூர்ணாகுதிக்கு அதெல்லாம் சேர்த்துட்டுலாம். வெற்றிலை தரும்பொழுது வெறும் வெத்தலை தரக்கூடாது. மஞ்சள், பூ, வெத்தலை, பாக்கு, வெத்தலையோடு சேர்ந்து பாக்கு இதெல்லாத்தையும் வச்சு தான் கொடுக்கணும்னு சொல்கிறாங்களே அப்படின்னு. யார்? சிவபாண்டியன், திருப்பூர் சிவபாண்டியன் சொல்கிறாரு, வெறும் வெத்தலை கொடுக்கூடாதா அப்படின்னு. ஆமாம், ஒரு பேக்கு ஒரு பாக்கோ ஒரு சீவலோ வச்சு கொடுப்பாங்க. மங்கள திரவியங்கள் வீட்டில் பெண்கள் யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு மஞ்சளும் குங்குமமும் வச்சு கொடுப்பாங்க, அவங்களே எடுத்துக்கிட்டுக்குவாங்க. அப்புறம் வெத்தலை பாக்கு வச்சு கொடுக்கணும். ஏதாவது ஒன்றை சேர்த்துத்தான் வெத்தலையை கொடுக்க வேண்டும். சிவபாண்டியன், திருப்பூர். சனிக்கிழமையில் நான் விரதம் இருக்கிறேன். சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாமா? சனிக்கிழமையில எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் சனிக்கிழமை விரதத்தை நான் இருந்துகிட்ருக்கேன் ரொம்ப நாளாக. என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. மதுசூதனன், என்ன ஊர்? பாளையப்பாடியோ என்னமோ போட்டிருக்காரு ஊர் பேர். அரியலூர் மாவட்டம் பாளையப்பாடி. மதுசூதனன் கேட்குறாரு, சனிக்கிழமை விரதம் இருக்கேனே, அப்போது விரத நாளில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாமா அப்படின்னு. விரதம் இருந்தால் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடாது. விரத நாட்களில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடாது. விரதம் தான் முக்கியம். விரதம் பங்கமாடு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிங்கன்னா, அதனால் விரதமே இருங்க. காலையில் கண் விழித்தவுடன் திறக்க வேண்டியது முன் வாசலையா பின் வாசலையா? சாமி ரூம் கதவு எந்த நேரமும் திறந்தே வைத்திருக்கலாமா? காலையில் எழுந்தவுடன் திறந்து வைப்பது, இரவு படுக்கும் போதும் மூடி வைக்கலாமா சாமி ரூம் கதவு? என் ராமச்சந்திரன், மேற்கு மெயின் ரோடு, உடுப்பி ஹோட்டல் மாடி, பெண்ணாடம். வாசக்கதவு தான் முதல்ல திறக்கணும். வாசக்கதவை திறந்துட்டு அதுக்கப்புறமா பின் கதவு திறக்கலாம். சாமி ரூமுக்கு கதவு திறந்தே இருக்கலாம், இரவில் கூட மூடணும்னு அவசியம் இல்லை, திறந்துருக்கலாம். வீட்டின் முன்பு உள்ள நிலைவாசல் மேல்புறம் குதிரையின் லாடத்தை அடித்து வைத்திருக்கிறார்களே, இது எந்த நாள்? குதிரை லாடம். குதிரை லாடத்தை அந்த வீட்டுடைய பிரதான வாசல் இருக்குல்ல, அது மரத்தால் செஞ்சுருப்பாங்களே, அந்த என்ட்ரன்ஸு நுழைவாயில், உட்டன் டோர், அதுக்கு மேலே ஒரு ஃப்ரேம் இருக்கும். அந்த ஃப்ரேமில் குதிரையுடைய லாடத்தை அடிச்சிருக்காங்களாம். இப்படி அடித்து வச்சால் பேய் பிசாசு வராது, துர்சக்திகள் உள்ளே வராது என்று சொல்கிறார்கள். அது அவங்களுடைய நம்பிக்கை. பண்ணட்டுமே, விடுங்கண்ணே, நமக்கு என்ன சார் வந்தது? இந்த மாதிரிலாம் நிறைய நம்பிக்கைகள்லாம் உண்டு சார் ஊர் பக்கத்தில். அதை நம்ம ஹர்ட் பண்ணக்கூடாது, கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. அந்த அந்த பகுதி மக்களுக்கு அப்படி ஒரு ஃபெய்த் இருக்குன்னா லெட் தம் டூ இட். அது ஒன்றும் தவறு ஒன்றும் கிடையாது. மடிப்பாக்கம் புவனேஸ்வரி எழுதுவது, சமீபத்தில் 100 விழா கண்ட பிரபல ஜோதிடர், குமுதம் ஜோதிடத்தில் எழுதி வந்த பிரபல ஜோதிடர் ராஜகோபாலன் சார். ஏஎம்ஆர் சொல்கிறீங்களா? ஏஎம் ராஜகோபாலன், ஏஎம்ஆர் அவர்களுடன் நீங்கள் பழகியது உண்டா, பார்த்தது உண்டா? அவரை பற்றி உங்கள் கருத்து என்ன? நான் அவரை நல்லா தெரியுங்க. அவரை பலமுறை சந்திச்சிருக்கேன், அவரை சேவித்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்கேன், நிறைய தரம் பார்த்துருக்கேன். நல்ல விஷயம் உள்ள ஒரு பெரிய மனுஷர். நான் அவர்கிட்டயே எனக்கெல்லாம் லெட்டர் போட்டு ஒரு தரம் கேள்வி கேட்டேன். எனக்கு அவர் பதில் சொன்னார். ஆண் வாரிசு இல்லாத பெண்கள் வீட்டில் திதி கொடுக்கலாமா? மடிப்பாக்கம் புவனேஸ்வரி கேட்குறாங்க. ஆண் வாரிசு இல்லை, வீட்டில் ஆம்பளைங்களே இல்லை சார், எல்லாமே லேடிஸ் தான், அப்போ என்ன பண்ணுவாங்க, திதி கொடுக்கறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. நல்ல கேள்வி இது. நீங்கள் வீட்டுக்கு யாராவது ஐயரை வரவழைச்சு உங்கள் கைப்பில்லை கொடுத்து அவர் பண்ணலாம். கைப்பில் கொடுக்கறதும்பாங்க. கைப்பில்னா அந்த தர்ப்பப்பில்லை கையில் எடுத்து அவங்களுக்கு நீங்கள் ஆத்தரைசேஷன் லெட்டர் மாதிரி கொடுக்குறீங்க. உங்கள் சார்பாக உங்களுடைய தகப்பனாருக்கோ அல்லது கணவர் இருந்திருந்தால் கணவருக்கோ யாருக்கு செய்யணுமோ அவங்களுக்கு திதி கொடுக்கறத என் சார்பாக நீங்கள் செய்யவும் அப்படின்னு அவங்கள்ட்ட அந்த தர்ப்பப்பில்லை கையில் கொடுத்துடணும். அதுதான் பவர் ஆஃப் அட்டானி கொடுக்குற மாதிரி. இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி விற்கணும், நீங்கள் ஊரில் இருக்க மாட்டீங்க, அப்போ என்ன பண்ணுவீங்க, யாரோ ஒருத்தர் பேரில் பவர் ஆஃப் அட்டானி கொடுத்து என் சார்பாக இவர் விற்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்கள, அதே மாதிரி திதி கொடுக்கறதுக்கு பவர் ஆஃப் அட்டானி மாதிரி பெண்கள் கைப்பிள்ளை கொடுத்து ஒரு ஆணிடம், அவர் உங்கள் சொந்தக்காரராக இருக்கணும் கூட அவசியம் இல்லை, அந்நிய மனிதனாக கூட இருக்கலாம், வேறு ஃபேமிலியை சேர்ந்தவராக கூட இருக்கலாம், அவர் அதை வாங்கிட்டு இந்த அம்மா சார்பாக நான் இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சங்கல்பமே மம்ம எஜமான்யாக பித்ருகோ எஜமான்யாக பர்த்ருகோன்னு சொல்லி அவர் பண்ணுவார். அவர் யாருக்கு யார் பண்ணுறாங்களோ அவங்கள எஜமானின்னு சொல்லுவாங்க. எஜமானியுடைய கணவர், எஜமானியுடைய தந்தை அப்படின்னு சொல்லி அவங்க பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணுறதுக்கு சாஸ்திரத்தில் வழிமுறை இருக்குது. மேஷ ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். மீனத்தில் சந்திரன், அதுக்கப்புறம் மேஷத்திற்குள் சந்திரன் வருகிறது.
எனவே மேஷ ராசிக்கு 12 சந்திரன் இருக்கும் போதும் சரி, அதன் பிறகு ராசிக்குள் சந்திரன் நுழைந்த பிறகும் சரி, 2 பகுதிகளுமே நன்றாக இருக்கும். மேஷத்திற்கு இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள். நீங்கள் எதாவது ட்ரை பண்ணிங்கன்னா அது நடக்கும், சக்ஸஸ் ஆகும். ஏற்கனவே நீங்கள் ஆரம்பித்து செஞ்சிட்டு இருக்கிற விஷயங்களை இன்றைக்கி கண்டினியூ பண்ணலாம். புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒன்றும் அவ்வளோ ரொம்ப சிறந்த நாள் என்று சொல்ல முடியாது. ஆனால் ஏற்கனவே நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள், ஏற்கனவே செய்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள், அன்றாட கடமைகள், பணிகள், ஆஃபீஸ் டியூட்டி, பிஸ்னஸ் வேலைகள், குடும்ப வேலைகள், இதையெல்லாம் செய்யலாம். இவை அனைத்துமே நன்றாக நடைபெறும். எனவே இது ஒரு நல்ல நாள். வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் மேஷ ராசியினருக்கு அதிலே நல்ல பொருளாதார வளர்ச்சி கிடைப்பதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. ராசிக்குள் சந்திரன் வந்த பிறகு அது சுக்கிரனோடு இணைகிறது. 4 குடைவனும் 7 குடைவனும் ராசியிலே இணைகின்ற ஒரு அற்புதமான கிரக அமைப்பு. அதனால் அது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். நல்ல நாள். சந்தோஷமாக இருப்பீர்கள், ஆரோக்கியமாக இருப்பீர்கள். ரிஷப ராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள். ராசி அதிபதி சுக்கிரனோடு சந்திரன் இணைகிறது 12ஆம் இடத்திலே. எனவே திருமண வாழ்க்கை நன்றாக இருக்கும். கணவன் மனைவி உறவு வலுப்பெறும். கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே ஒரு நல்ல புரிந்து கொள்ளுதல் ஏற்படும். வெளியூர் சென்றவர்கள் வீடு திரும்பி விடுவார்கள். வேலை காரணமாக, தொழில் நிமித்தமாக வெளியூருக்கு பயணம் மேற்கொண்ட கணவர் இப்பொழுது மீண்டும் வீடு வந்து சேருவார். வேறு வேறு ஊர்களிலே வேலை பார்த்து கொண்டிருக்கும் கணவன் மனைவிக்கு இப்பொழுது ஒரே ஊரில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். யாராவது ஒருத்தருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிடும், 2 பேரும் ஒரே ஊருக்கு வந்துடுவாங்க. எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள் என்று சொல்லலாம். எல்லா விதத்திலும் நன்மை நடக்கும். தொழில், பொருளாதாரம், குடும்பம், வியாபாரம், பணம் கொடுக்கல் வாங்கல், ஆரோக்கியம் போன்ற எல்லா விஷயங்களுமே நல்லா இருக்கும். மிதுன ராசிக்கு இது ஒரு மிக சிறப்பான நாள். மிதுன ராசியிலே இப்பொழுது ராசி அதிபதி புதனோடு குரு இணைந்திருப்பது ஒரு பெரிய யோகம். திருமணமாகாத மிதுன ராசியினருக்கு, அந்த திருமண வயதிலே உள்ளவர்களுக்கெல்லாம் இப்போ திருமணம் நிச்சயமாகும். படித்து கொண்டிருக்கும் மாணவர்கள், மிதுன ராசி மாணவ மாணவியருக்கெல்லாம் மேல் படிப்பு படிப்பதற்கு அட்மிஷன் கிடைக்கும், வாய்ப்பு சுலபமாக கிடைக்கும். சுய தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அதிலே நல்ல வருமானம் கிடைக்கும். இப்பொழுது ஏதாவது நுழைவு தேர்வு போன்ற ஏதேனும் எக்ஸாம் எழுதினா அதில் நல்ல மார்க்ஸ் கிடைக்கும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாள். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும். எனவே இது ஒரு நல்ல நாள். கடக ராசிக்கு இன்றைய நாள் சிறப்பான நன்மைகளெல்லாம் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். பிரயாணங்கள் ஏற்படும், பயணங்கள் ஏற்படும். திடீர்னு எங்கேயாவது ஊருக்கு போக வேண்டிய ஒரு நியூஸ் வரும். நல்ல நியூஸாக தான் இருக்கும். ஆனால் வெளியூருக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அலுவலக பணிகளுக்காக, வியாபார பணிகளுக்காக அல்லது சொந்த வேலையாக வெளியூர் பிரயாணம் செல்ல வேண்டிய அவசியம் கடகராசிக்கு இன்றைய தினம் ஏற்படலாம். அவ்வாறு வெளியூருக்கு செல்ல வேண்டி வந்தால் அது நல்ல முடிவோடு தான் திரும்பி வருவீர்கள். அதனால் உங்களுக்கு லாபம் இருக்கும். பிரயாணங்களினால் நன்மை ஏற்படும். பொதுவாகவே வியாபாரம் நன்றாக நடைபெறும். பணம் கொடுக்கல் வாங்கல் சீராக நடைபெற்று கொண்டிருக்கும். எந்தவித சிக்கலும் இல்லாமல் பண பரிவர்த்தனைகளை சிறப்பாக செய்து கொண்டிருப்பீர்கள். குடும்பம் அமைதியாக இருக்கும். குடும்பத்தில் அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். எனவே கடகத்திற்கு இது ஒரு நல்ல நாளாகவே விளங்குகிறது. சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். சிம்ம ராசி அன்பர்களெல்லாம் இன்றைய தினம் உற்சாகமாக இருப்பார்கள், ஆரோக்கியமாக இருப்பார்கள். வியாபாரத்திலே பெரிய தனலாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணியிட மாற்றத்துடன் கூடிய பதவி உயர்வு கிடைக்கும். பதவி உயர்வு கிடைக்கும், நிச்சயமாக கிடைக்கும். 100% பதவி உயர்வு கிடைக்கும். சிம்ம ராசிக்கு ரொம்ப நல்லா இருக்கு டைம். இப்போ உங்கள் ஆஃபீஸில் கூப்பிட்டு நாளைக்கு பேசுவாங்க. உங்களுக்கு பதவி உயர்வு கொடுக்க போகிறோம். ப்ரமோஷனோடு சேர்ந்து டிரான்ஸ்ஃபரும் கொடுப்போம். உங்களை கொஞ்சம் தள்ளி போட வேண்டியிருக்கு. இங்கே எதுவும் வேக்கன்சி இல்லை. அதனால் நார்த்தில் போய் ஒரு 1 இயர் இருந்துட்டு அதுக்கப்புறமா அவங்கள நான் தமிழ்நாட்டுக்கு மாற்றுறேன் அப்படிம்பாங்க. சரி சார், நான் இருக்கேன் சார், 1 இயர் நான் இருக்கேன் சார், நார்த்து போட்டுங்க சார், எங்கே வேணாலும் போடுங்க சார். என்னது ரைப்பூரா? ஓகே சார், அது இங்கே தான் பக்கத்தில் தான் இருக்குது சார், நான் போயிட்டு வரேன் சார். இந்த மாதிரி பேசி நீங்கள் அந்த டிரான்ஸ்ஃபரை அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் பேரில் ரொம்ப மரியாதை மதிப்பு வந்துடும். உங்கள் மேலதிகாரிகள்லாம் இவர் இன்னும் ஒபீடியண்ட்டாக இருக்கார் இவர்,
அவரை சீக்கிரமாக அங்கேருந்து இங்கே மாற்றிடுவோம், அடுத்து பெங்களூர் போஸ்டிங் போடலாம்னு சொல்லி அவங்க ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு முறை நார்த்தில் எங்கேயாவது, ஒரு எக்ஸ்ட்ரீம் நார்த்தில் எங்கேயாவது போயிட்டு உத்தரகாண்ட் ஜார்க்கண்டு கிட்டே எங்கேயோ போடுவாங்க. அங்கே போய் இருந்துட்டு திரும்பி வந்துடுவீங்க, சவுத்துக்கு வந்துடுவீங்க. எனவே இந்த மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட்டால் அதை மனமுவந்து மகிழ்ச்சியாக சிரித்த முகத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த மாதிரி ஒரு தரம் அப்படி தள்ளி போயிட்டு மறுபடியும் இங்கே சவுத்துக்கு வரா மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் உங்களுடைய எதிர்காலம் மிகச்சிறப்பாக இருக்கும். மிகப்பெரிய பதவி உயர்வுகளெல்லாம் அடுத்த சில வருடங்களிலே வரப்போகின்றன. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். கன்னி ராசிக்கு சந்திராஷ்டம நாள். எனவே சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், அதிகமாக பேச வேண்டாம், பணத்தை பத்திரப்படுத்த வேண்டும். சந்திராஷ்டமத்தில் 2 விஷயம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒன்று பேச்சு, இன்னொன்று பைசா வேஸ்ட் ஆகும். எங்கேயாவது ஏமாந்து போய் கொடுத்துருவீங்க. உங்களை ரொம்ப அழகாக பேசி கன்வின்ஸ் பண்ணி காசு வாங்கி போயிடுவான் சில பேர். அப்புறம் பார்த்தா எல்லாமே ஃபேக்குன்னு அப்புறம் தான் தெரியும். எனவே பத்திரமாக இருக்க வேண்டும், பண விஷயத்தில் பத்திரமாக இருக்க வேண்டும். யார்கிட்டயோ போய் நீங்கள் நியாயம் சொல்ல போய் உங்களை கடைசியில் எல்லாரும் சேர்ந்து அப்படியே திருப்பி விட்டுருவாங்க. 2 பேர் சண்டை போட்டுட்டு இருந்தாங்களாம். அந்த பக்கமாக ஒரு நல்ல மனுஷர் அப்படியே பார்த்துட்டே போகிறார். அவர் போயிட்டு இவங்க பேசுகிற வார்த்தையெல்லாம் அவருக்கு ஒரு மாதிரி எரிச்சலாகிடுது. கிட்ட போய், ஏன்பா ரோட்டில் நின்று இந்த மாதிரிலாம் சண்டை போடுறீங்க, எல்லாரும் பார்த்து சிரிக்கிற மாதிரி, போய் வீட்டுக்கு போய் சண்டை போடுங்க அப்படின்னு சொல்லி விலைக்கு விட்றாரு. அவன் 2 பேரும் பிடிச்சிக்கிட்டான் சேர்ந்து. ஏன் நாங்கள் இங்கே சண்டை போட்டால் அவங்க என்னையா வந்தது? வீட்டில் சண்டை போட முடியலங்கிறதுக்காக தான் நாங்கள் ரோட்டில் சண்டை போடுறோம், தெரியுமா உனக்கு? நாங்கள் 2 பேரும் அண்ணன் தம்பி. வீட்டில் சண்டை போட்டால் பொம்பளைங்களும் சண்டை போடுவாங்க, அதுக்காக வேண்டி வெளியே போடுறோம். நீ என்ன எங்களை விலைக்கு விடுறது? இவங்க வேலையை பார்த்துன்னு போடணும். இது எதுரா வம்பா போச்சு. அண்ணன் தம்பி வீட்டுக்குள்ளே சண்டை போட்டால் பொம்பளைங்களும் சேர்ந்துக்குவாங்கங்கிறதுக்காக வேண்டி வெளியே போடுறாங்களா ரோட்டில். இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்து. அந்த மாதிரி யாரோ ஏதோ பேசிட்டு போகிறாங்க, நீங்கள் மாட்டில் போயிட்டுருக்கணும். நீங்கள் போய் பஞ்சாயத்து பண்ணுறதுக்கெல்லாம் போகக்கூடாது. இன்றைக்கி சைலண்ட்டாக இருக்கணும், அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடக்கூடாது. துலா ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். 6லும் 7லும் சந்திரன் இருக்கிறது. ராசி அதிபதி சுக்கிரன் 7ஆம் இடத்துல இருக்கிறது. அந்த சுக்கிரனோடு சந்திரன் இணையப் போகிறது. ராசி அதிபதி சுக்கிரனும் 10க்குடைய சந்திரனும் 7இல் இணைவதால் நல்ல நாள். நல்ல நாள், ரொம்ப நல்லா இருக்குது. சும்மா கொஞ்சமாக சொன்னால் போகிறது, நல்ல நாள், அவ்வளோ நல்லா இருக்கு. இன்னைக்கு துலா ராசிக்கு ஓகோன்னு இருக்கு. துலாம் ராசி அன்பர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள், ஆரோக்கியமாக இருப்பார்கள், குடும்பத்தில் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள், வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும், பொருளாதாரத்திலே மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும், மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள், கலகலப்பாக சிரித்து பேசி மகிழக்கூடிய நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். கடன் பிரச்சனை இருந்தால் இப்பொழுது அது முழுமையாக தீர்ந்துவிடும். ஒன்ஸ் ஃபார் ஆல், முற்றிலுமாக தீர்ந்துவிடும். கடனே இல்லை, யாருக்கும் நான் நயா பைசா பாக்கியே கிடையாது அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் உங்களுக்கு வரப்போகுது. சந்தோஷமாக இருப்பீங்க. நீங்கள் கடன் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள், முழுமையாக விடுபடுவீர்கள். எனவே இது ஒரு பெரிய திருப்பு முனை. நன்மைகள் நடைபெறும், வியாபாரம் சிறப்பாக நடக்கும், குடும்பத்தில் அமைதி நிலவும், மனது அமைதி பெறும், மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே நீங்கள் கலந்து கொள்வீர்கள். உங்கள் அலுவலகத்திலே உங்களுக்கு புதிய பொறுப்புகளை வழங்குவார்கள். மிகப்பெரிய நன்மைகள் நடைபெறும். விருச்சிக ராசிக்கு இன்றைய தினம் மிக அற்புதமான நல்ல நாளாக விளங்குகிறது. 2ஆம் இடத்தை சுபகிரகங்கள் பார்ப்பதால் யோகம். 2ஆம் இடத்தை தனகாரகன் பார்க்கிறது, தனஸ்தானாதிபதி பார்க்கிறது, லாபாதிபதி பார்க்கிறது. தன லாபாதிபதிகள் தனஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கின்றன. அதாவது 2, 11 கூடிய கிரகங்கள் 2ஆம் இடத்தை பார்ப்பதால் நிறைய பணம் வரும். யாராவது திடீர்னு ஒரு கத்தையா பணத்தை கொடுத்துட்டு போங்க. என்ன சார்னா, சார் நான் உங்களுக்கு போன வருஷமே கொடுக்கணும்னு நினச்சேன், இப்போ தான் கிடச்சிது, இந்தாங்க அப்படின்னு கொடுத்துட்டு போவோம். அந்த மாதிரி சில ஆச்சரியமான விதத்திலே வருமானம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எதிர்பாராத வருமானம், நியாயமான வழியில் வருமானம். எனவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக, மகிழ்ச்சியான நாளாக இந்நாள் விளங்கும். வெகு சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விருச்சிக ராசிக்கு விளங்கும். விருச்சிக ராசிக்கு இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கும். 2ஆம் இடம் வலுப்பெறுகிறது. வாக்குஸ்தானம், செல்வாக்கு அதிகரிக்கும், பண வரவு அதிகரிக்கும். நீங்க ஒரு வார்த்தை சொன்னா அதை கேட்கறதுக்கு எல்லாரும் ரெடியா காத்துக்கிட்டு இருப்பாங்க. உங்களுடைய உத்தரவை நிறைவேற்ற தயாராக இருப்பார்கள். நீங்க போய் பேசினா போறோம், உடனே செஞ்சிருவாங்க. நீங்கள் செய்வீர்களா அப்படின்லாம் கேட்க வேணாம், செஞ்சிருவாங்க, கண்டிப்பா நடந்துரும். அந்த மாதிரி ஒரு நல்ல நாள். தனுசு ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. மகிழ்ச்சியான சூழ்நிலையிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். உங்கள் ராசி அதிபதி குரு
7-10 புதனோடு இணைந்து 7ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டிருக்கிறது. ராசியை குரு பார்க்கிறது, புதன் பார்க்கிறது, சூரியன் பார்க்கிறது. சூரியனும் புதனும் இணைந்திருப்பதால் தர்ம கர்மாதிபதி யோகம் வேறு ஏற்பட்டிருக்கிறது. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள், வெற்றிகரமான நாள். தனுசு ராசி அன்பர்களுக்கு தொழில், பொருளாதாரம் ஆகிய இரண்டுமே வளர்ச்சி அடையும். கையிலேயே பிடிக்க முடியாது, உங்களை எங்கேயோ போயிடுங்க. மிகப்பெரிய நிலைக்கு உயரப் போகிறீர்கள். வாழ்க்கை தரம் உயரும். பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும். பூமி லாபம் ஏற்படும். பூமி லாபம். ஏதாவது ஒரு லேண்டு எங்கேயோ எப்போ வாங்கி போட்டிருப்பீங்க, அது திடீர்னு போய் பார்த்தா அது 5 ரூபாம்பா, பெரிய 5 ரூபா 5C. அடாடா, இந்த இடத்துல இவ்வளோ வேலை ஏறிடுச்சு, ஜாலி ஜாலி அப்படின்னு உடனே விற்றுருவீங்க. எதிர்பாராமல் திடீர்னு 5 ரூபா கிடைக்குதுன்னா சும்மாவா? அதை வாங்கி போட்டதே மறந்து போச்சு உங்களுக்கு. அவ்வளோ நாள் ஆச்சு அதை வாங்கி போட்டு. 35 வருஷம் 40 வருஷத்துக்கு முன்னால் ஏதோ ஒரு ஃபியூ தௌசண்ட் கொடுத்து வாங்கியிருப்பீங்க. இப்போ என்னடான்னா 5 ரூபா கொடுப்பாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு பூமி மூலமாக வருமானம், பூமியை விற்பனை செய்வதன் மூலமாக பெரும் தொகையெல்லாம் கிடைக்கும். பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் இப்போ ரொம்ப ஈஸியாக நடக்கும். வாங்கிறதா இருந்தாலும் சரி, விற்கிறதா இருந்தாலும் சரி, அசையா சொத்து வாங்குவது, விற்பது ஆகிய இரண்டுமே இப்பொழுது நன்றாக நடைபெறும். அதன் மூலம் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பொருளாதாரத்திலே. எனவே மகிழ்ச்சியான நாள், நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். மகர ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள், நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள். 8ஆம் இடத்திலே செவ்வாய் கேது சேர்க்கை இருப்பதால் ஆரோக்கியத்தில் சற்று அதிக கவனம் தேவை. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க ஹெல்த்தை மட்டும். டோன்ட் டேக் இட் ஃபார் கிராண்டட். எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் அப்படி தான் இருக்கும். அட உடம்புன்னா வியாதி இருக்காதா? இது என்ன ஒரு பெரிய விஷயமா? அட ஒரு மனுஷன்னா ஒரு தலைவலி வராதா, ஒரு ஜலதோஷம் வராதா, சின்ன ஜுரம் வராதா? எல்லாம் கேட்குறது கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் இப்போ இருக்கிற கிரக நிலவரத்துக்கு நீங்கள் அந்த மாதிரி அலட்சியமாக அசால்ட்டாக இருக்கக்கூடாது. கேர்ஃபுல்லாக இருங்க. உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு நீங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதுதான் மெயினாக இப்போ நான் மகரத்துக்கு சொல்லிட்டு இருக்கேன். 3 நாளாக அதுதான் சொல்கிறேன். கிவ் மோர் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் யுவர் ஹெல்த் தேன் எனிதிங் எல்ஸ். இஃப் மணி இஸ் லாஸ்ட், நத்திங் இஸ் லாஸ்ட். இஃப் ஹெல்த் இஸ் லாஸ்ட், சம்திங் இஸ் லாஸ்ட். இஃப் கேரக்டர் இஸ் லாஸ்ட், எவ்ரிதிங் இஸ் லாஸ்ட். அதனால் ஹெல்த்துக்கு தான் இப்போ ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஹெல்த்தை பத்திரமா பார்த்துங்க. கும்ப ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். கும்ப ராசி அன்பர்கள் இன்றைய தினம் மிகுந்த மகிழ்ச்சியுடன் காணப்படுவார்கள். கும்பத்திற்கு இன்னைக்கு உற்சாகமான நாள், கலகலப்பான நாள். சிரித்து கொண்டே இருப்பீர்கள். சிரிக்க 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 பேசுவீர்கள். ஏன்னா அவ்வளவு சந்தோஷம். உங்களுடைய சந்தோஷத்தை எப்படி வெளிப்படுத்துதுன்னு தெரியாமல் ஹஹாஹாஹான்னு சிரிப்பீங்க. பெரிய சிரிப்பாக சிரிச்சுக்கிட்டு இருப்பீங்க. இன்னைக்கு உங்களுடைய சிரிப்பு ஓசை பக்கத்து வீட்டில் கேட்கும். பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க என்னாச்சு அந்த அம்மாவுக்கு, பக்கத்து வீட்டு அம்மா இப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்காங்களே அப்படிம்பாங்க. அப்புறம் அவங்களும் எட்டி பார்த்தாங்கன்னா அவங்களும் சேர்ந்து சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. உங்களுடைய மகிழ்ச்சி அலை அப்படியே பரவும். எல்லாருக்கும் அது ஸ்ப்ரெட் ஆகும். அந்த மகிழ்ச்சி அலை ஒரு நல்ல அதிர்வலை உங்கள் இல்லத்திலே இன்றைய தினம் இருக்கும். வருத்தமாக இருக்கிறவங்களாம் கூட இங்கே வந்தாங்கன்னா சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. சந்தோஷமாக மாறிடுவாங்க. கவலையாக இருப்பவங்களுக்கெல்லாம் கவலை போய் சந்தோஷம் வந்துடும். அந்த மாதிரி ஒரு வைப்ரேஷன், ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்பு உங்ககிட்டேருந்து வருது. இன்றைய தினம் ஒரு நல்ல நாள். ரொம்பவே இன்றைக்கி மேரேஜ் லேட் ஆகிறதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு ஒரு டிபேட் வச்சா நான் பேசுவேன். பட்டிமன்ற மாதிரி பேசணும். அது மாதிரி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். எதனால் லேட் ஆகுது? ஏன் திருமணம் செய்து கொள்ள ரொம்ப பேர் விரும்பவில்லை? ஏன் தாமதமாகிறது? இந்த சைடில் பாய் சைடில் என்ன பிரச்சனை, கேர்ள்ஸ் சைடில் என்ன பிரச்சனை, பேரண்ட்ஸ் என்ன மாதிரி அதை டிலே பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பற்றி ஒரு பப்ளிக் அவேர்னஸ் கிரியேட் பண்ணோம். அதுக்கு டிபேட்லாம் வச்சு பட்டிமன்றம் மாதிரி நடத்தினா தான் அது சரியாக வரும். இப்பொழுது திருமணத்திற்கான நேரம் கைகூடி விட்டது. எனவே இந்த நல்ல நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். மீன ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற நல்ல நாள். மனதிலே உள்ள வருத்தங்கள், கவலைகள் எல்லாம் விலகிவிடும். மகிழ்ச்சி மட்டுமே நிலைத்திருக்கும். எனவே இது ஒரு நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். வெற்றிகரமாக உங்கள் பணிகளை செய்து முடிப்பீர்கள். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பண வரவு அதிகமாகும். பணம் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். வியாபாரத்தின் மூலம் கிடைக்க வேண்டிய தனலாபம் சரியான அளவிலே சரியான நேரத்திலே கைக்கு சேரும். செல்வ செழிப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பேரன் பேத்தி பிறப்பார்கள். நீங்கள் சின்ன வயசாக இருந்தால் உங்களுக்கு குழந்தை பிறக்கும்.
நீங்கள் திருமணமான இளவயதினராக இருந்தால் உங்களுக்கு குழந்தை பிறக்கும். அல்லது நீங்கள் அபவ் 50-60 ரேஞ்சில் இருக்கீங்கன்னா அப்போ உங்கள் பசங்களுக்கு குழந்தை பிறக்கும். வம்சம் விருத்தி அடையும். ஏன்னா 5ஆம் இடம்ங்கிறது வம்ச விருத்தியை குறிக்கின்ற இடம். உங்கள் வம்சத்தில் யாருக்காவது குழந்தை பிறக்கும். அண்ணா தம்பிக்கெல்லாம் கூட பேரம்பேத்தி பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுக்கு வம்ச விருத்தி, பதவி உயர்வு போன்றவை எல்லாம் கிடைக்கும். எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. இன்னைக்கு ரொம்ப செலவு பண்ண போல ஆசையாக இருக்கும், பண்ணாதீங்க. செலவை கட்டுப்படுத்துங்க. செலவை கட்டுப்படுத்த வேண்டும். கடன் வாங்கிடாதீங்க. இன்னைக்கு கடன் தரேன்னு ஃபோன் பண்ணுவான் பேங்க்லேருந்து, வாங்கிடாதீங்க. வாங்கினீங்கன்னா அப்புறம் திருப்பி அடைக்கிறது கஷ்டம். வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம்.